வங்காள விரிகுடாவில் அமைந்துள்ள சென்னை மெரினா கடற்கரை இந்தியாவின் மிகச்சிறந்த கடற்கரைகளில் ஒன்றாகும். அழகான மாலை பொழுதை கழிப்பதில் உள்ளூர் மக்கள் முதல் வெளியூர் மக்கள் வரை வந்து செல்லும் இடமாக இருந்து வருகிறது இந்த கடற்கரை. இப்படிப்பட்ட சிறப்பம்சங்களை கொண்ட மெரினா கடற்கரையில் நீலக்கொடி சான்றிதழ் பெற உலகத்தரம் வாய்ந்த வசதிகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. டென்மார்க்கை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் சுற்றுச்சூழல் கல்வி அறக்கட்டளை நிறுவனம் சார்பில் சிறந்த கடற்கரைக்கான நீலக்கொடி சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகிறது. இதை பெற வேண்டுமானால் சுற்றுச்சூழல் மேலாண்மை, சுத்தமான மணல், சுற்றுலா பயணிகளுக்கான வசதிகள், குளிக்க தகுந்த சுகாதாரமான நீர் உள்ளிட்ட 33 அம்சங்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நீலக்கொடி சான்றிதழ் மெரினா கடற்கரைக்கு கிடைப்பதற்கான நடவடிக்கையில் மாநகராட்சி இறங்கியுள்ளது. இதற்காக 5,60,00,000 ரூபாய் செலவில் கடற்கரையில் நடைபாதை, இருசக்கர வாகனங்கள் செல்வதற்கான பாதைகள், விளையாட்டு பகுதி, படகுத்துறை, கண்காணிப்பு கோபுரம் போன்றவற்றை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி தென்னை மரம், மூங்கிலாலான நிழற்கூரைகள், ஓய்வு நாற்காலிகள், மூங்கில் இருக்கைகள், குழந்தைகள் விளையாட்டு திடல் போன்றவையும் அமைக்கப்பட்டு வருகின்றன. இதற்கு பொதுமக்கள் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். ஆக்சுவலாக நாங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி வந்திருக்கோம் இந்த பீச்சுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நடந்து போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேராக பீச்சு கிட்ட தான் போவோம். வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா என்டர்டைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த சமாதிஸ் தான் இருக்குது. பட் ஆனால் இந்த டைம் வரும்போது எனக்கே ஷாக்காக இருந்தது. இந்த மாதிரி பிளேஸில் இருந்த எனக்கு கேம்ஸ்லாம் நிறைய இருக்குது குழந்தைக்கு. அவனும் ஆக்சுவலாக உள்ளே வரும்போதே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான். குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ரெண்டாவது இப்போ நாங்கள் கேள்விப்பட்டோம் அடுத்து இந்த பாத்வே போட போகிறாங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வயதானவங்களுக்கோ இல்லை ஹேண்டிகேப் பீப்புளுக்கோ, ஏன் குழந்தைங்களுக்கு கூட மண்ணில் நடக்கிறதுக்கு கஷ்டம் அவங்களுக்கு இதாக இருப்பாங்க. அதெல்லாம் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். தமிழகத்தில் ஏற்கனவே கோவளம் கடற்கரைக்கு நீலக்கொடி சான்றிதழ் கிடைத்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக மெரினா கடற்கரை, திருவான்மியூர் உள்ளிட்ட 6 கடற்கரைகளுக்கு நீலக்கொடி சான்றிதழ் பெறுவதற்கான கட்டமைப்புகளை ஏற்படுத்தும் பணிகள் வேகமெடுத்துள்ளன. நீலக்கொடி சான்றிதழ் பெறும் கடற்கரைக்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைப்பதுடன் அங்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பதால் உள்ளூர் பொருளாதாரமும் வளர்ச்சி பெறுவது சாத்தியம் என்று கூறப்படுகிறது. இப்போ மெரினா பீச்சுக்கு வரும்போது முன்னாடி மாதிரி இல்லாமல் இப்போ சுற்றி பார்த்தீங்கன்னா நிறையா சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு நிறைய பார்க் மாதிரி வச்சு நல்ல குழந்தைகள்லாம் சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க. அந்த குடைகள்லாம் வச்சுருக்கிறது நல்ல கோவாவில் இருந்த ஃபீல் கொடுக்குது. அப்படி வெளிநாட்டில் பார்த்த மாதிரி இருக்குது. நம்ம குழந்தைகளுக்கும் நல்ல ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க. சென்னை மெரினா கடற்கரைக்கு நீலக்கொடி சான்றிதழ் பெறுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னை மெரினா கடற்கரைக்கு இருக்கக்கூடிய நீச்சல் குளம் அருகில் 50 ஏக்கர் நிலப்பரப்பில் நீலக்கொடி சான்றிதழ் பெறுவதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. கடந்த சில மாதங்களாக நடைபெறும் இந்த பணிகளில் பொதுமக்கள் அமர்வதற்கான மூங்கில் கூடைகள், மூங்கில் இருக்கைகள் மற்றும் குழந்தைகளுக்கான விளையாட்டு இடம், பொதுமக்கள் அமரக்கூடிய வகையிலான சேர்கள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இதில் இடம்பெற இருக்கின்றது. மேலும் மாற்றுத்திறனாளிகள் வருவதற்கு வசதியாக மணல் பரப்பில் அவர்கள் செல்வதற்கு வசதியான வீல் சேர்கள் இங்கு அமைக்கப்பட இருக்கின்றது. மேலும் 360 டிகிரி செல்சியில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட இருக்கின்றது. இளைஞர்களுக்கான உடற்பயிற்சி கூடம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இந்த நீலக்கொடி சான்றிதழ் பெறுவதற்கான பணிகளில் இடம்பெற இருக்கின்றது. 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீலக்கொடி சான்றிதழ் பெறுவதற்காக சென்னை மெரினா கடற்கரை, ராமநாதபுரம், நாகைப்பட்டினம் உள்ளிட்ட 4 கடற்கரைகளுக்கு நீலக்கொடி சான்றிதழ் பெறுவதற்கான பணிகளை அரசு முன்னெடுத்திருக்கின்றது. வசந்த் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் செல்வகுமாருடன் செய்தியாளர் வெங்கடேஷ்.